77வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் கடமை பாதையில் குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாரட் வண்டியில் வருகை புரிந்தார். அவருடன் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியா கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் ஆகியோரும் சாரட் வண்டியில் வருகை புரிந்தனர். இதனையடுத்து கடமை பாதைக்கு வந்த குடியரசுத் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பிரதமர் மோடி வரவேற்றார். பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கடமை பாதையில் பாதுகாப்பு படைகளின் வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொடியுடன் நடைபெற்ற ஹெலிகாப்டர் அணிவகுப்பு, ராணுவ தளவாடங்களின் அணிவகுப்பு உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக இந்திய விமானப்படை அதிகாரியான இஸ்ரோவின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவிற்கு இந்தியாவின் மிக உயரிய அமைதி கால வீரதீர விருதான அசோக சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ग्रुप कैप्टन शुभांशु शुक्ला को अदम्य साहस, उत्कृष्ट शौर्य के लिए अशोक चक्र से सम्मानित किया जाता है. ग्रुप कैप्टन शुभांशु शुक्ला. இதனிடையே குடியரசு தின நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு படையினர் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வீரர் வீராங்கனைகள் செய்த சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. नेतृत्व कर रहे हैं ग्रुप कैप्टन अरुण कुमार. वायु योद्धा गर्व और शौर्य की नई मिसाल कायम करते हुए कर्तव्य पथ के ऊपर से वायु विचरण. டெல்லி குடியரசு தின விழாவில் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலைஞர்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அப்பாடலுக்கு கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர்.